கலக்கப்போவது யாரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பிரபலமானவர்தான் அறந்தாங்கி நிஷா. தனது பேச்சு திறமையால் ரசிகர்களால் கொண்டாடப்பட்டு வருகிறார். தனுஷின் மாரி 2 படம் மூலம் அறந்தாங்கி நிஷா சினிமாவிற்கு என்ட்ரி கொடுத்தார். அதன் பின்னர் பிக் பாஸ் நிகழ்ச்சியில் 4வது சீசனில் பங்கேற்ற இவர் தற்போது கலக்கப்போவது யாரு நிகழ்ச்சியின் தொகுப்பாளராக பணியாற்றி வருகிறார். இந்த நிலையில் சென்னையில் சொந்த வீடு வாங்கி கிரகப்பிரவேசம் நடத்தியுள்ள நிஷா ஒரு நீண்ட பதிவையும் போட்டுள்ளார். அதுதான் தற்போது வைரலாகி வருகிறது. அந்த பதிவில் உங்கள் எல்லாரோட ஆசீர்வாதத்தோட சென்னை வீடு பால் காய்ச்சியாச்சு. வீட்டுக்கு அப்பாவோட பெயர் தான் வச்சுருக்கேன். நான் பிறந்ததுல இருந்து இப்போ வரைக்கும் எனக்கு சென்னையில் சொந்தக்காரன்னு யாரும் கிடையாது. சில வயசில் ஒரு தடவை தான் அப்பா என்னை சென்னைக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் நான் எப்போ சொன்னாலும் இந்தா கூட்டிகிட்டு போகிறேம்மா என்னை எப்போவும் ஏமாற்றிட்டே இருப்பாங்க. திரும்ப நான் சென்னையில் பணிக்கிறதுக்கு காரணம் என்னுடைய அப்பா. அதுக்கப்புறம் என்னுடைய தமிழ் 6 மாதமாக சென்னையில் வீடு தேட போனேன். ஆர்டிஸ்ட்க்கு வீடு தர மாட்டேன், முஸ்லீமுக்கு வீடு தர மாட்டேன், இப்படி எத்தனையோ விமர்சனங்களை சந்தித்து அப்புறம் குடும்பமாக சேர்ந்து சென்னையில் ஒரு வீடு வாங்கியிருக்கோம், முடிவெடுத்தோம். இப்போது வீடு வாங்கியாச்சு. எப்போவுமே எல்லாரும் முன்னாடியும் நம்ம ஜெயிக்கிறத விட நம்ம எங்கே தோக்குறோமோ அங்கே தான் ஜெயிக்கணும். என்னோடய வெற்றிக்கு எப்போவுமே என்னுடைய குடும்பமும் என்னுடைய நண்பர்களும் என்னுடைய ரசிகர்களும் என்னுடைய தமிழும் தான் காரணம். எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. என்னுடைய வளர்ச்சியை உங்களுக்கு வளர்ச்சியாக பார்க்குறதுக்கு என்னை எப்போவுமே உங்களுக்கு ஒருத்தியாக பாருங்கள். ரொம்ப ரொம்ப நன்றி என்று நெகிழ்ந்தார் அறந்தாங்கி நிஷா. இதை பற்றி உங்களோட கருத்து என்னன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற பல தகவல்களை பற்றி தெரிந்து கொள்ள மறக்காமல் சினி ஜங்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.